ஸ்ரீ சப்த கன்னியம்மன் திருக்கோவில், కోటూరు గ్రామం, బొమ్మసముద్రం పోస్ట్, చిత్తూరు మావట్టం. ఇది చాలా గొప్పగా ఉంది. ఇది చిత్తూరు నుంచి 20 కిలోమీటర్ల డిస్టెన్స్లో మన బొమ్మసముద్రం గ్రామం అయిన తర్వాత సేర్కాడ్పై దోవలో ఉంది. గట్రాలమిట్ర అని ఒక విలేజ్లో ఉంది. ఇది పురాతనం అంటే 1965లో మన 3 జనరేషన్ వెనకాల స్థాపితమైంది. దీనికి ప్రతి సంవత్సరము ఆడి నెలలో ఎన్నో మంది భక్తులు 106 కిలోమీటర్ల దూరం నుంచి ప్రయాణించి ఈ ఒక దేవి ఆలయానికి వచ్చి ప్రతి ఒక్క పూజలో పాల్గొంటారు. ఈ ఒక పూజలో ఈ ఒక రోజు ఆడి నెలలో పొంగలు పెట్టి అమ్మవారికి అభిషేకము అలంకారము అంతా జరిగి బాగా విద్యముగా పూజ జరగబడును. సో మీరందరూ ఇంత పెద్ద సంఖ్యలో ఇక్కడ ఆశీసి వచ్చి ఈ పూజలో పాల్గొనేందుకు మీ అందరికీ విశేషమైన విజ్ఞాపనలు. మళ్ళీ ప్రతి సంవత్సరము ఈ ఒక ఆలయములో పెద్దగా గుర్రాలని మిమ్మల్ని కోరుతున్నాము. ఈ ఒక సప్తకన్నికలో కులదేవత ప్రతి కుటుంబాలకి ఈ సప్తకన్నికల దేవుడు ఆయురు ఆరోగ్య ఐశ్వర్య ఇచ్చి ఆశీర్వాదం చేయాలని మీ అందరి తరపున మేము దేవిని ప్రార్థిస్తున్నాము. ఆలయము శ్రీ సప్తకన్నికల దేవస్థాన అభివృద్ధి ట్రస్ట్ అని ఒక 4 సంవత్సరాల వెనకాల స్థాపితమైంది. ఈ ట్రస్టులో బెంగళూరు, హైదరాబాద్, చెన్నై, కోయంబత్తూరు, చిత్తూరు, తిరుపతి, బొమ్మసముద్రం, కోటూరు చాలామంది యువకులు ఈ ఒక ఆఫీస్ బేరర్స్గా సేవ చేస్తూ ఉన్నారు. వాళ్ళు ఎంతోమంది గొప్పగా చెప్పాలంటే వాళ్ళ సొంత పనులంతా వదిలి తెల్లారితో 6 గంటలకు వచ్చిన వాళ్ళు ఉన్నారు, రాత్రి 10 గంటలకు పోయిన వాళ్ళు ఉన్నారు. ఈ ప్రతి సంవత్సరము వర్షే ఈ ఒక దేవస్థానము ప్రసిద్ధిగా అభివృద్ధి చెందాలా, అదేవిధంగా ప్రతి ఒక్క కుటుంబాన్ని మంచిగా అభివృద్ధి పొందాలా అని నేను దేవిని ప్రార్థిస్తూ అందరికీ ఆశీర్వాదం చేయాలని కోరుతున్నాను. థ్యాంక్ యూ ఆల్.
सह कुटुंबस्य சப்த கன்னியர் வழிபாடு. ஆதிபராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பழமையான வழிபாட்டு முறையாகும். 7 கல்லை வைத்து அல்லது 7 சிலைகளை வைத்து அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பொங்கலிட்டு படையல் வைத்து வழிபடுவதே சப்த கன்னியர் வழிபாடு. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என பெயர் கொண்ட சப்த கன்னியர் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இன்றும் நிறைவேற்றி வருகிறார்கள். ஆதிசக்தியின் அம்சமான இவர்கள் தோன்றிய கதையை இப்பொழுது பார்க்கலாம்.
ஒருமுறை சண்டமுண்டர் என்ற 2 அசுரர்கள் பிரம்மாவை நோக்கி பல காலம் தவம் செய்து பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தங்கள் இருவருக்கும் மரணம் உண்டாக வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் இருந்து பெற்றனர். சண்டமுண்ட அரக்கர்கள் எல்லோரையும் கொடுமை செய்தார்கள். அன்னை ஆதிசக்தியின் அருளை பெற்ற காத்யாயனாய முனிவரையே கொடுமை செய்ய துணிந்த நிலையில் பராசக்தி கொதித்தெழுந்து அசுரர் படையை அழிக்க கிளம்பினாள். காத்யாயனாய முனிவர் என்பவர் காத்யாயனி தேவியின் தந்தையாவார். அதாவது ஆதிபராசக்தியை வேண்டி பல காலம் தவம் செய்து அவர் விருப்பத்தின்படியே பார்வதி தேவி அவரது மகளாக தோன்றி காத்யாயனி என்ற பெயரில் வளர்க்கப்பட்டாள் என்று பதஞ்சலி மகாபாஷ்யம் என்னும் நூல் சிறப்பாக கூறுகிறது. அப்பொழுது அந்த பெரிய அசுரர் கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து 7 கன்னியர்களை உருவாக்கினாள் ஆதிசக்தி. சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, இந்திரன், யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாகிய 7 கன்னியர்கள் அசுரர் கூட்டத்தை அழித்து அன்னை பராசக்தியின் ஆசியை பெற்றனர். பூவுலகில் இந்த சப்த கன்னியர்கள் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவரின் அம்சமான வீரபத்ரனின் துணையோடு அருள் புரிய தொடங்கினர். இந்த பழமையான வழிபாடு அனைத்து குலங்களையும் காக்கும் குலதெய்வ வழிபாடாக இன்றும் 7 பேரின் சிலைகளை காணலாம். ஆலயங்கள் மட்டுமல்லாமல் ஆற்றங்கரையோரம், ஏரி, குளம், ஊரின் எல்லைகள் என எங்கேயும் இவர்களின் சிலைகளை வைத்து வழிபடும் விதமாக இருந்து வருகின்றன. இந்த சப்த கன்னியரை வழிபாடு செய்து சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் வழங்கினால் நமது சந்ததி சிறக்கும் என்றும் தாலிபாக்கியம் நிலைக்கும் என்றும் குலம் தழைக்கும் என்றும் பக்தர்கள் சிலிர்ப்புடன் தெரிவிக்கின்றனர். பெண் தெய்வ வழிபாட்டிலும் சக்தி வழிபாட்டிலும் கிராம தெய்வ வழிபாட்டுகளிலும் சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள பொக்கிஷம் இந்த சப்த கன்னியர் வழிபாடு. ரிக்வேதம், மார்க்கண்டேய புராணம், காளிதாசரின் குமார சம்பவம், விஷ்ணு தர்மோதர புராணம், தேவி பாகவதம் போன்றவற்றில் இந்த சப்த கன்னியர்களை பற்றி மிக சிறப்பாக விவரிக்கிறது. அவற்றில் சில: சப்த கன்னியரின் வழிபாடு நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளை அழித்து வாழ்வில் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும். சப்த கன்னியரை வணங்குவதன் மூலம் திருமணத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கும் என்பது பலரின் நம்பிக்கையாகும். சப்த கன்னியர் வழிபாடு குடும்பத்தில் வம்ச விருத்தியை ஏற்படவும் செல்வ செழிப்பு ஏற்படவும் உதவுகிறது. சப்த கன்னியர் வழிபாடானது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்களை நீக்கவும் செய்யும். சப்த கன்னியர்களை வழிபடுவதால் பயிர்கள் செழித்து வளம் பெருகும். சப்த கன்னியரின் சிலைக்கு முன்னால் நின்று வணங்கி தங்கள் குறைகளை சொன்னால் அவை தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையும் உண்டு. சப்த கன்னியர் வழிபாடு மிகவும் பழமையானது. அன்னை ஆதிபராசக்தியின் மூல கருத்துக்களுடன் ஆழ்ந்த தொடர்புடையது. இந்த வழிபாடு தொன்று தொட்டு குலதெய்வமாக நமது சமயத்தில் புராண காலத்தில் இருந்தே கடைபிடிக்கப்படும் ஒரு பழக்கமான ஒன்று. அதை நாமும் தவறாமல் வணங்கி பயன்பெறுவோம் என பணிவன்புடன் கோரி மகிழ்கிறேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.